ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு ஈஸியான டிஷ்ஷஸாக பார்க்க போகிறோம். என்னென்னு மஷ்ரூம் சுக்கா. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 ஆனியன், கொஞ்சம் மஷ்ரூம் 100 கிராம்ஸ் மஷ்ரூம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சாம்பார் பொடி, சால்ட்டு, அப்புறம் பெருஞ்சீரகம். அவ்வளோதான். இது குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக தூவுறதுக்கு கொஞ்சம் பெப்பர் வேணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் பெருஞ்சீரகம், பொடி பொடியாக கட் பண்ண ஆனியனை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தன்னோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலாக சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம்ல, அதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா அதோட பச்சை வாசனை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா அது சுண்டதுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா அதுலேருந்து வர தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது பாயில் ஆகிறதுக்கு. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக தண்ணி சுண்டட்டும். நல்லா தண்ணி சுண்டதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் பண்ணி பெப்பர் மேலே தூவிட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பேச்சுலர் ஸ்டைல் மஷ்ரூம் சுக்கா ரெடி.